ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மோமோஸ்க்கு தொட்டுக்கிற மாதிரி நல்ல ஹாட்டான ஒரு ரெட் சட்னி வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்றதான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூடவே 7, 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். அப்பதான் கலர் நல்லா வரும். இது நல்லா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விடுங்க. தக்காளியும், மிளகாயும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரணும். அப்பதான் நமக்கு சட்னி வந்து நைஸா கிடைக்கும். ஃபைன் டேஸ்ட்டா வரும். அதுக்காக தான் நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்ப தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, தண்ணி வடிச்சுட்டு, இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சு வச்சிருக்க தக்காளி, மிளகாய் விழுத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்ப ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ரெட் சாஸ் சட்னி ரெடி ஆயிருச்சு. சிம்பிளா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செஞ்சாலும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.